ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பெங்காலி சாரீ ட்ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் போன வீடியோவில் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ட்ரேப்பிங்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்காக இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேப்பிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம யூஸ்வலாக கட்டுற சாரீ ட்ரேப்பிங்களை விட ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக பண்ணிடலாம். லைக் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது எப்படி கட்டலான்றதை இப்போ பார்க்கலாம். எப்போவுமே யூஸ்வலாக எல்லா சாரீ ட்ரேப்பிங்க்கும் நம்ம எந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரைட் சைடில் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஹைட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ரைட் சைடில் ஒரு ஹேண்ட், லெஃப்ட் சைடில் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது இதை அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வரேன். இது வந்து ஆக்சுவலி நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா அவ்வளோவா ஸ்ட்ரைட்டாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாத் இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு டக்கின் பண்ணுறேன். அதாவது என்னோடய லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி எப்படி இருக்குதுன்னு ஹைட் பார்த்துட்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா யூஸ்வலி நம்ம சென்டர் ப்ளீட் வைப்போம். இங்கேயும் அதே மாதிரி வைக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி முந்தானியை ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வந்து கிளாத் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பண்ண போகிறோம். இப்போ வந்து முந்தானி ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டைப் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சா நல்லா இருக்காது. நல்லா பெருசாக வைக்கணும். அண்ட் யூஸ்வலி நல்ல பெரிய பார்டர் இருக்க மாதிரி சாரியில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாரிலையும் அதே மாதிரி பெரிய பார்டர்னால நான் வந்து இவ்வளோ பெருசாக ப்ளீட்ஸ் வைக்கிறேன். அண்ட் நான் எப்போவுமே என்ன சொல்வேன்னா ஃபஸ்ட்டு ப்ளீட் நல்லா பெருசாக வைங்க, பின்னாடி இருக்க ப்ளீட்லாம் குட்டி குட்டி வைங்கன்னு சொல்லுவேன். பட் இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை. பின்னாடி இருக்க ப்ளீட்ஸும் நல்லா பெருசாகவே வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெருசாக ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஒரு 5 ப்ளீட்ஸ் வர மாதிரி இருந்தால் போதும். இப்போ எடுத்ததுக்கப்புறம் நல்லா டைட்டாக இதை இப்படி பிடிச்சிட்டு மீதி ப்ளீட்ஸும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி போடுறேன். திருப்பி இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறேன். திருப்பி பின்னாடி போடுறேன். பின்னாடி எவ்வளோ தூரம் வரணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தரையை தொடுற அளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து கரெக்டாக எனக்கு வந்து பின்னாடி தர தொடுற அளவுக்கு இருக்குது. நம்ம யூஸ்வலி சாரீ கட்டும் போது என்ன பண்ணுவோன்னா நம்மளோட பின்னாடி முட்டியிலேருந்து ஒரு 6 to 7 இன்ச் கீழே இருந்தால் போதும்னு சொல்லுவோம். இந்த சாரீக்கு நம்ம வந்து முந்தானியை முன்னாடி வரைக்கும் கொண்டு வர்றதுனால உங்களுக்கு நல்ல லென்த்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்ல தரையை தொடுற மாதிரி நல்ல ஃபுல் லென்த் விட்டுருங்க. ஃபுல் லென்த் வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பின் பண்ண போகிறோம். ஸோ ப்ளவுஸில் சென்டரில் இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு பின் பண்ணுறேன். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ப்ளீட் வைக்காமல் இது வைக்கிறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து லென்த் கரெக்டாக தெரியும். நம்ம ஃபஸ்ட்டே சென்டர் ப்ளீட் வச்சிட்டோன்னா லென்த் இங்கே கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி ஃபுல்லாக கரெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால தான். ஸோ இப்போ லென்த்தும் கரெக்டாகிடுச்சு, பல்லும் வந்து நம்ம பின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சென்டர் ப்ளீட் வைக்கலாம். ஸோ சென்டர் ப்ளீட் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வைக்கிற மாதிரி நிறைய ப்ளீட்ஸோ சின்னதாக அந்த மாதிரி நம்ம வைக்க போகிறது இல்லை. நல்ல பெருசாக ஒரு 2 இல்லை மேக்ஸிமம் 3 ப்ளீட் இவ்வளோ தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிளாத் இருக்குல்லையா, இந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய ப்ளீட்னா கிட்டத்தட்ட ஒரு 1 எல்போ சைஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு பெரிய ப்ளீட்டாக இருக்கணும். ஸோ நல்ல ஒரு பெரிய ப்ளீட் எடுத்துகிட்டு என்னோடய லெஃப்ட் சைடு இது. ஸோ லெஃப்ட் சைடில் இப்படி வச்சுட்டு கீழேயும் ஹைட்டு பார்க்கணும். கரெக்டாக கீழேயும் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் வச்சாச்சு. திருப்பி அதே மாதிரி நான் செகண்ட் ப்ளீட் வைக்க போகிறேன். இங்கே முடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த எண்ட்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட் நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துக்கு நம்ம இந்த செகண்ட் ப்ளீட்டும் கொண்டு வரணும். அதே மாதிரி ஹைட் கரெக்டாக பார்த்துட்டு ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளீட், இது வந்து செகண்ட் ப்ளீட், இதை அப்படியே இன்சர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கணும், கொஞ்சம் கிளாத் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா இதை ஃபஸ்ட் நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஏரியா இருக்குல்ல, இதை நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போய் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கிளாத் விடணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ப்ளீட் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நிறைய கிளாத் இருக்குது அப்படின்னா இன்னொரு 1 ப்ளீட் நீங்கள் எடுக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் இருக்கா, இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஆக்சுவலி கரெக்டாக இருக்குது. கரெக்டாக எனக்கு வந்து பின்னாடி இந்த இடத்துல வருது. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து 2 ப்ளீட்ஸோடு ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து முந்தானி பின் பண்ணிட்டோம், சென்டர் ப்ளீட்டும் பண்ணியாச்சு.
அப்புறம் இதுதான் இப்போ கடைசியாக பண்ண போகிறோம். ஸோ ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த கிளாத் இருக்குல்ல, இதை அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு மிடில் வச்சுட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வெட்டிங் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஏதாவது அட்டென்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் உங்கள் சாரி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ எத்தனை ப்ளீட்ஸ் வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டாகவும் நான் பண்ணித்தரேன். ஸோ நீங்கள் சாரியை வந்து ஸ்விக்கி டன்ஸோவில் சென்ட் பண்ணலாம். இல்லை அதை விட காஸ்ட் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா கொரியர் சென்ட் பண்ணலாம். நீங்கள் சென்னை உள்ளனா அது 60 rupees அதுதான், அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் அதில் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நேரில் வந்து கொடுத்துட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் என்னோடய ஒர்க் பார்க்கலாம். ப்ளஸ் கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நான் அதில் போட்டிருப்பேன், நீங்கள் அதில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் கிளாஸஸும் எடுக்கிறேன், ப்ரொஃபஷ்னலுக்கும் எடுக்கிறேன், செல்ஃப் ட்ரிப்பிங்கும் எடுக்கிறேன். ரெண்டுமே வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன். இதோட டேட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன டைம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் வேணும் இல்லை கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணணுனாலும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். ஸோ நான் ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப் ஒன்று தான் இருக்குது. என்னென்னா பல்லு வந்து நல்லா லாங்காக விட சொல்லியிருப்பேன் இல்லையா, அது எதுக்குன்னா இப்போ இந்த பல்லு என்ன பண்ணலான்னா இப்படி எடுத்துகிட்டு வாங்க, இந்த கார்னர் அதான் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல அந்த ஏரியாவே இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். இந்த ட்ரேப்பிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு என்ன மாதிரியான ஸ்டைல்லாம் நான் வந்து ட்ரேப் பண்ணி காமிக்கணும்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய்.